வெல்கம் டு விதுஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு தந்தூரி கிரில் சிக்கன் பார்க்க போகிறோம். மேரினேஷனுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். பிளாக் சால்ட், குமின் பவுடர், தந்தூரி பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சால்ட், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், அப்புறம் கர்ட், ஆயில், அப்புறம் கடைசியாக 2 முட்டை. இப்போது நம்ம மேரினேஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதை வச்சு கையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து 1 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து ஒன்று தூக்கி போகணும். இப்போ இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணும். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். இந்த கோழியை திருப்ப முடியாமல் பிள்ளை எவ்வளோ சிரமப்படுறான் பாருங்க. கூட 5-6 பயல்வ நிற்கான்னு கூட மாட கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல, அவனை ஒத்தையில் தடை விட்டு பார்த்துட்டு இருக்கதை பாருங்க. ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய 3 மணி வரைக்கும் இந்த வேலை நடந்திருக்கு. எனக்கோ அவங்க அப்பாக்கோ எதுவுமே தெரியாது. நாங்கள்லாம் தூங்கியாச்சு. பயல்வ அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஆட்டம் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் இவங்க வயசு பசங்க. ஸோ அத்தனை பேரும் சேர்ந்து கிரில் சிக்கன் வாங்கி மசாலா தடவி அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் படுத்திருக்காங்க. பார்த்துக்கங்க, என்கிட்ட எதுவுமே கேட்கல. கோழியை கழுவ கூட இல்லை. நான் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டது தான். எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களை திட்டுவாங்க, ராக்கோழி பிடிக்காதீங்களே, ஒழுங்காக படுத்து தூங்குங்கன்னு. இவங்க செய்கிறது தான் ராக்கோழி பிடிக்கிறதோ என்ன கன்றாவியோ. மொத்தத்துக்கு லீவ் விட்டால் போதும், என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லி அவனு பாட்டுக்கு அவன் ஆசைக்கு என்னத்தையோ செஞ்சுட்டு கிடக்கானுவன். செஞ்சுட்டு போட்டோன்னு நாங்களும் விட்டாச்சு. இப்போ அந்த சிக்கனை மேரினேட் பண்ண உள்ள வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கனை பார்ப்போம். இப்போ இதையும் முடிச்சிட்டோம். அடுத்ததை எடுத்து பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரே பவுலில் வச்சுருவோம். இப்போது மசாலா எல்லாத்தையும் தடவையாச்சு. மேரினேஷனுக்கு நம்ம எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இந்த சிக்கனை நம்ம 1 hour மேரினேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ராட்டசரியை வந்து சிக்கனில் மாட்டி ஓவனில் வைக்க போகிறோம். இந்த ராசடோரியை சிக்கனில் மாட்டிட்டோம். இப்போது இதை தூக்கி அவனில் வைப்போம் 1 மணி நேரத்துக்கு. இந்த கம்பிக்கு என்னம்மா பேருன்னு தூங்குறவளை எழுப்பி கேட்டால் திட்டுவேன்னு சொல்லி பயந்து கூகுளில் பார்த்து கண்டுபிடிச்சி அவனுளா பேசி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைப்பா. இப்போ உள்ள வச்சிட்டோம். மூடிட்டு 1 மணி நேரம் வைக்கிறோம். இப்போது 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிரில்லில் வச்சிட்டோம், ரெடியாக இருக்கும். வெளியே எடுத்துடலாம். நல்லா ரெடியாக இருக்குது.
அடப்பாவியலா, சுத்துறதை காட்டுவீங்கன்னு ஆர்வமாக இருந்தேனே, முடிச்சுட்டு காட்டுறீங்கள. சுத்துறதை வீடியோ எடுக்காமல் எங்கே போனீங்கன்னு கேட்டால் ரோஸ் மில்க் குடிக்க போயிட்டோன்னு சொல்கிறாங்க. மதுரையில் தான் 24 hours ரோஸ் மில்க் இருக்குல்ல, சுத்த விட்டுட்டு அவனை பாட்டுக்கு ரோஸ் மில்க் குடிக்க போயிருக்காங்க. எப்படின்னு பார்த்துக்கங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி, வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு.